சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே முத்துநாயக்கன்பட்டியில் கேரள லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து கைதானவர்களிடமிருந்து 2 செல்போன்களை பறிமுதல் செய்த நிலையில் இருவரையும் கைது செய்து போலீசார் சேலம் சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கை பகுதியில் கொலை முயற்சி வழக்கில் கைதான நபர் போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்று குளத்திற்குள் குதித்த நிலையில் அந்த வாலிபரை போலீசார் கைது செய்து அதிரடி காட்டினர். தீயணைப்புத் துறையினர் உதவியோடு படைகள் 1 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு பிறகு குற்றவாளியை கண்டுபிடித்த போலீசார் கைது செய்தனர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் கழிவுநீர் வடிகால் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கட்டுமான பணிக்காக மணல்கள், கற்கள் சாலை குவிந்து கிடப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் கழிவுநீர் வடிகால் பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு 2 மாத காலமாக சாக்கடை கழிவுநீர் பணி வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. வேலைகள் கொஞ்சம் தாமதமா இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் மக்களுக்கு இடையூறாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு ரோடுல இருந்து, அதாவது மனை பிரிவுகளில் இருந்து ஒரு 4 அடி தள்ளி போட்டிருக்கிறாங்க. தள்ளி போட்டிருக்கனால நாளைக்கு கனரக வாகனங்களும் மற்ற போக்குவரத்து வாகனங்களும் இடையூறு ஏற்படும் அபாயம் உள்ளது. மற்ற அந்த கழிவு நீர்களை முறையாக சரியாக அகற்றி சரிபார்த்து அவங்க தற்கால அடிப்படையில் நடத்தி இருக்கணும். அதெல்லாம் யாரும் அவங்க நடத்தலை. கழிவு நீர்கள் ஆங்காங்கே கீழே சஃபியா நகர்ல சாணாரி அடக்கத்துல ஆங்காங்கே கழிவுநீர்கள் தேங்கி நிற்கும் அபாயம் உள்ளது. அதோட நோய் தொற்றுகளும் ஏற்படும் அபாயங்களும் உள்ளன. இது நகராட்சிக்கு கவனத்திற்கு தற்காலிகமாக தெரிந்ததா தெரியவில்லையா என்று கால்பல அடிப்படையில் தகவல் அளிக்கிறோம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சத்தியமங்கலத்தில் காணாமல் போன ஓய்வு பெற்ற மின்வாரிய அதிகாரி கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை கைப்பற்றிய குளித்தலை போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே கள்ளுப்பட்டி விளக்கு பகுதியில் விபத்தில் சிக்கி ஏஎஸ்பி தனிப்படை சிறப்பு சார்பு ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சாலையில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் தலை மற்றும் முகத்தில் படுகாயமடைந்த அவர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டில் தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களுக்கு பாலியல் சீண்டல் அளித்ததாக வாலிபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த விலங்குநல ஆர்வலர்கள் செங்கல்பட்டு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள முருகன் என்பவரை தேடி வருகின்றனர். வேலூர் டோல்கேட் பகுதியில் உள்ள அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தை கண்டித்து சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொரப்பாடியிலிருந்து வேலூர் செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லுக்கு உரிய விலை கொடுக்காமல் மிக குறைந்த விலை கொடுப்பதாக குற்றம் சாட்டிய நிலையில் வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியல் கைவிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கடமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் போலீசாரிடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆத்திரமடைந்த விவசாயிகள் மாடுகளை அவிழ்த்துவிட்டதாகவும் மாடுகள் முட்டியதில் 2 உதவி ஆய்வாளர்கள், 1 காவலர், 3 பெண் காவலர்கள் என 6 போலீசார் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 7 விவசாயிகள் போலீசார் தாக்கியதால் காயமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரை 1 மணி நேரம் தாமதமாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக புகார் அளித்துள்ளது. அங்க போய் என்ன பண்றாங்க, வெளியில் வரக்கு இல்லாத 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி 108 வந்து நிக்குது, எங்களுக்கு விடவே மாட்டேங்கிறாங்க. பசையா பையனா கால் வலிக்குதுன்னு அந்த பிரகாசம் ரொம்ப கால் வலிக்குதுன்னு பறக்குறாங்க. எத்தனை பேர் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க? 7 பேர். முன்னாடியே இத்தனையும் பண்ணிட்டு இவங்கள வந்து போலீஸ்காரங்க வந்து முதல்ல அட்மிட் ஆகி கேஸ் எழுதி போடுங்கிறக்காக எங்களை இங்க விடவே இல்லைங்க. 1 மணி நேரம் எல்லாம் அந்த அம்மா அந்த ஆத்தண்ண ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. அப்ப கூட விட மாட்டேங்கிறாங்க.
பாரத் பெட்ரோலிய நிறுவனம் கேரள மாநிலம் முதல் கர்நாடக மாநிலம் வரை குழாய் மூலம் எரிபொருள் கொண்டு செல்லும் திட்டத்தை செயல்படுத்தி வரும் நிலையில் இத்திட்டத்திற்கு தமிழக மாவட்டமான கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விவசாய விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய் பதிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் விவசாய நிலம் பாதிக்கப்படும் எனவும் திட்டத்தை சாலையோரமாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி பொங்கலூர் அருகே பல்லவராயன்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் குழாய் அமைக்க உள்ள தோட்டத்தில் பந்தல் அமைத்து குழாய் பதிக்க விடமாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்கள் நிலத்தின் வழியாக குழாய் அமைத்தால் தற்கொலை செய்ய தயாராக உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்களுடைய விளைநிலத்துக்குள்ள வந்தால் தருமபுரி மாவட்டத்திலே கெயில் நிறுவனம் பைப் லைன் அமைக்கும் பொழுது விவசாயி தற்கொலை செய்தார்களா, அந்த மாதிரி எண்ணற்ற விவசாயிகள் இந்த இடத்திலே தற்கொலை செய்வதற்கு தயாராக வந்திருக்கின்றோம். அந்த சூழ்நிலையை மத்திய அரசும் மாநில அரசும் தவிர்க்க வேண்டும். உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இந்த திட்டத்தை கைவிட்டு சாலையின் மார்க்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இதையாவது எடுக்க வேண்டும். இல்லை எங்களுடைய உயிர் போனால்தான் மத்திய அரசு மாநில அரசுக்கும் கண்ணுக்கும் காதுக்கு கேட்கும் என்ற நிலைமை வருமெனில் நாங்கள் அதை செய்வோம் தயாராக இருக்கின்றோம். தற்கொலை கட்டாயம் தீக்குளிக்கு போராட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலய பகுதியை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக மாற்றுவது தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாஞ்சோலை பகுதிகளில் மத்திய உயர்மட்ட குழு தலைவர் சித்தாந்த தாஸ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. சென்னை அடையாறில் மாநகர போக்குவரத்து கழக மண்டல மேலாளராக பணியாற்றும் அன்பரசு மீது மந்தவெளி பணிமனை நேர காப்பாளராக பணியாற்றும் கோபிநாத் என்பவர் முன்பகை காரணமாக தாக்கியதில் அன்பரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து அன்பரசு அளித்த புகாரின் பேரில் சாஸ்திரி நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய கோபிநாத்தை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக தொடர்ந்து பழுது நீக்கும் பணிகள் நடந்து வரும் நிலையில் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பி விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமானதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பழுவினிப்பட்டி பகுதியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தை அப்புறப்படுத்தி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரை இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளதால் குழந்தைகளை அங்கன்வாடிக்கு அனுப்ப முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ஆத்தங்கரை விடுதி கிராமத்தில் மணல் கொள்ளை காரணமாக மயான கட்டிடம் இடிந்து விழுந்ததால் இது குறித்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சமூக ஆர்வலர், மணல் கொள்ளைக்கு வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மண் வளங்கள் அதிகமாக இருக்குது. அந்த மண் வளத்தை அள்ளுவதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் இரவு பகலாக மண் அள்ளுறாங்க. இந்த மண் அள்ளுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை எல்லாமே உடந்தையாக இருந்து இரவு பகலாக மண் எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. அந்த பகுதியில் அந்த ஆற்றுக்கரை ஓரத்தில் மயான கொட்டாகை மயானம் இருக்குது. அந்த மயானத்தை கூட சுரண்டி இருக்கிறதுனால அந்த மயானமும் எரிமேடை கூட இடிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்தளவுக்கு அந்த பகுதியில் மண் சுரண்டுறாங்க. இதை தடுக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் தடுக்கிறது இல்லை. மண்ணுறதுக்கு எல்லா உதவிகளையும் அவங்க செய்கிறாங்க. எனவே இது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் திருச்சி ஐஜி காவல்துறை தலைவர் அவர்களும் ஒரு தனிப்படை அமைச்சு இங்கே மண் எடுப்பதை தடுக்கணும். மதுரை மாவட்டம் கீழவளவு அருகே குழிசெவல்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப துவக்க பள்ளிக்கு செல்லும் பாதையை தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக முத்திரை முன்னேற்ற சங்கம் அதன் மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் ஆக்கிரமிப்பு செய்தவர் மீது அரசு நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு பாதை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நாங்க அந்த ஊர்ல ஒரு 700 பேர் அந்த ஊர்ல ஒரே சமுதாய மக்கள் வசிக்கிறோம். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போற வழி, சுடுகாடு, குடி தண்ணி எல்லாமே எங்கள் ஊர் பாதையே அதுதான். அந்த பாதையை ஒரே சமுதாய மக்கள் அடைச்சிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் பவர் பண்ணி அடைச்சிட்டாங்க அந்த வழியை. எங்களுக்கு போகிறதுக்கு வேறு வழி இல்லை. நாங்கள் கலெக்டர் அம்மாட்ட மனு கொடுத்துருக்கோம். எங்களுடைய பாதையை எடுத்து கொடுக்கணுன்ற எங்கள் கோரிக்கை. எங்களுடைய அந்த ஸ்கூலுடைய இடமும் 2 ஏக்கர், அந்த 2 ஏக்கர் சுத்தளவையும் எடுத்து கொடுக்கணும். இப்போ ஸ்கூலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டாங்க. ஸ்கூல் இடத்த குறைச்சி இது பண்ணிட்டாங்க. பாதை யார் அடைச்சிருக்காங்க?
ஒரே நபர் பார்வை பண்ணி அடைச்சிருக்காங்க. பக்கத்தூர்காரங்க ஜெயங்கொண்டன்காரங்க அடைச்சிருக்காங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கலைஞர் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை ஸ்டாலின் ஆட்சியில் பறித்து கொண்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தினை ஆளுங்கட்சி கவுன்சிலர்களின் உதவியுடன் அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளை பாதிக்கப்பட்டவர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளிக்கு எதிராக திமுக, அதிமுக மற்றும் பாமக கவுன்சிலர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர் சண்முகத்திடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளிக்கு எதிராக பேரூராட்சி மன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து விவாதம் நடத்த வேண்டும் என்றும் அதன் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உள்ள ஸ்ரீ பிரம்மமுகி தில்லை காளியம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவி மற்றும் மைந்தருவியில் நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீர்வரத்து குறையும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். திருச்சியில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகேசன் தலைமையில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிபில் ஸ்கோர் அடிப்படையில் பயிர்க்கடன் வழங்குவது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அனுப்பிய சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி சென்னையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உள்ளதாக ஈசன் முருகேசன் தெரிவித்துள்ளார். நாங்கள் விவசாய சங்கத்தினர் எல்லோரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை, ஏன்னா தமிழ்நாடு அரசு எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கல, போராட்டத்தை நோக்கி தள்ளும் போது நாங்கள் அனைவரும் சேர்ந்து இன்னைக்கு எங்கள் ஆலோசனை செய்து இந்த தமிழ்நாடு அரசு கூட்டுறவு சங்கங்களை பயிர்க்கடன் பெறுவதற்கு சிபில் ரிப்போர்ட் பார்ப்போங்கிற சுற்றறிக்கையை ரத்து செய்ய கோரி வருகிற ஜூலை 10ஆம் தேதி சென்னையில் அனைத்து விவசாய சங்கங்களும் விவசாய சங்க தலைவர்களும் ஆர்வமுள்ள உழவர் போராளிகளையும் அழைத்து ஒரு மாபெரும் ஒரு நாள் கோரிக்கைக்கான அடையாள உண்ணாவிரத்தை நடத்துவதென நாங்கள் இன்னைக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். கொண்டால் மகிழ்ச்சி. ஒருவேளை அந்த அடையாள உண்ணாவிரத்துக்கு அப்புறமும் கோரிக்கை நிறைவேற்றல அப்படின்னா ஒவ்வொரு கூட்டுறவு சங்கம் வாரியாக போய் கூட்டுறவு சங்களுடைய பொதுக்குழுவை கூப்பிட்டு விவசாயிகள் மூலமாக தீர்மானத்தை போட்டு மாவட்ட அளவில் மிகப்பெரிய பேரணிகளையும் நாங்கள் நடத்துவதற்காக இன்று ஆலோசனை செய்து திட்டமிட்டிருக்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் மணக்குடி கிராமத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீகாந்த் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் மயிலாடுதுறை நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமார் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த பிரின்ஸ்குமார் என்ற இளைஞரை அவிநாசி காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து சுமார் 6 கிலோ 500 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் குற்றவாளியின் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திடல் அருகே இருசக்கர வாகனம் மற்றும் டாடா சுமோ வாகனம் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் அழகநேரியை சேர்ந்த முத்துப்பாண்டி மற்றும் மகேந்திரன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பணியில் இருந்த பெண் போக்குவரத்து காவலர் ஒருவர் துரிதமாக செயல்பட்டு காயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்தின் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலையும் சரி செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருப்புட்குழி பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் அறையின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் அலுவலக வளாகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுரங்கப்பாதை அமைக்கவில்லை என்றால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் கருப்பு கொடியேற்றி எதிர்ப்பு தெரிவிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.